ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்சிட்டிவான வீடியோ நினைக்கிறேன். ஸோ இந்த டாபிக் பற்றி பேசணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு டாப்பிக்கு நம்ம சேனலில் வந்து இவ்வளோ வீடியோஸ் போட்ட வீடியோஸில் வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த வீடியோ பற்றி பேசணும், இந்த டாபிக் பற்றி பேசணும்னு சொல்லி பர்சனலாக ஃபீல் ஆன ஒரு டாபிக் பற்றி தான் வந்து நான் இன்னைக்கு பேச போகிறேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப மைண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஒரு டாபிக், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு வந்து ஏன் இப்படி நடக்குது, ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்பவும் டிஸ்டர்பான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் வந்து நான் வந்து பேசணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பர்டிகுலராக வந்து யாருமே வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ பிகாஸ் இங்கே வந்து இப்போலாம் வந்து ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லணும்னு சொன்னாலே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போய் போல பிறந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இங்கே வந்து யாருமே வந்து மென்ஷன் பண்ணாமல் தான் பேசுகிறேன். அண்ட் ஸோ பர்சனல் அட்டாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து இவங்களை குறை சொல்ல போகிறேன், இவங்களை தப்பு சொல்ல போகிறேன்னு இல்லாமல், ஸோ நான் வந்து என்னோடய பப்ளிக் ஒப்பீனியன், நான் வந்து என்னோட பப்ளிக் ஒப்பீனியனாக தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் யாரையும் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் வந்து யாரும் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஸோ திஸ் இஸ் த வீடியோ டிஸ்க்ளைமர். ஸோ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் இப்போ இந்த வீடியோ வந்து எந்த எடிட்ஸ் அதிகமாக இருக்காது, எந்த கட்ஸ் இருக்காது, எந்த பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ நான் வந்து சில பேர் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்ல நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து டிஸ்கஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். ஸோ ஃபுல்லாக பார்க்காம நடுவில் ஏதாச்சும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லி இது பண்ணாமல் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து இப்படி தான் இதே டோனில் தான் இருக்க போகுது. ஸோ எல்லா வீடியோவும் இப்படி தான் இருக்க போகுது, இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இதே டோனில் வந்து கிக் ஆஃப் பண்ணலாம். ஸோ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லை அதர் சோஷியல் மீடியாஸில் வந்து இந்த பாலிடிக்ஸ் பற்றி வந்து எக்கச்சக்கமான அவேர்னஸ் வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த பாலிடிக்ஸ் வந்து ஒரு பேசும் பொருளாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சோஷியல் மீடியாஸ்க்கும் இப்போ இருக்க சோஷியல் மீடியாவுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வந்துடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி எல்லா வீடியோமே சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து பாலிடிக்ஸ் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய அரசியல் பற்றின விஷயங்கள் வருது, இந்த தலைவர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த கட்சி இப்படி பண்ணிட்டாங்க, எக்கச்சக்கமான நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு அவேராகவே வச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ப்ரோ பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ பாலிடிக்ஸ் பற்றி தெரியுது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தெளிவான உண்மையான டக்குன்னு கிடைச்சிடும். ஸோ சோஷியல் மீடியா மூலமாக இதில் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு பிரச்சனையோ இல்லை ஏதாச்சும் ஒரு அரசியல் நியூஸ் இல்லை பாலிடிக்ஸ் நியூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, ஆர்கியூ பண்ணுறதுக்கு, இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து பாதி பேர் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுவும் பிலோ 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு புரியல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வயசில் அவங்களுக்கு என்ன அரசியல் பற்றி அவேர் இருக்குன்னு தெரியல. பட் அவங்க வந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரிஸு, அதர் பாலிடிக்ஸுக்காக பார்ட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணி போகிற மாதிரி, ஆர்கியூ பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக போடுற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவங்க வயசு என்னென்னு பார்த்தா 18 வயசு கீழே இருக்கிற பசங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பசங்க, ஸோ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிற பசங்களாம் ஸோ வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா அந்த கட்சிக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியலை எப்படி இவங்களுக்கு வந்து அந்த அவேர் இருக்குது. ஸோ எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எடுத்துக்கிட்டா கூட ஸோ வந்து முட்டு கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய வந்து பேர் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட போய் ஸோ வந்து ஜென்ரலாக ஸோ பிரசிடென்ட் யார், பிரைம் மினிஸ்டர் யார், ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிகளை பற்றி சொல்லி பார்ப்போம். இல்லாட்டி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா என்ன, ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் அவங்கள்ட்ட கேட்டால் அதை பற்றி அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியல, ஓகேங்களா? சுத்தமாக பேசிக் நாலேஜே வந்து அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து கேட்டால் வந்து நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்பா, இந்த கட்சி தப்பான கட்சிப்பா அப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரிஸு, ரீல்ஸு இந்த மாதிரி போட்டு ஸோ ஏதோ வந்து அவங்கள வந்து ஐ திங்க் தே ஆர் மாஸ்க் தெம்செல்ஃப்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ஐடென்டிட்டிக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்பவும் பர்சனலாக வந்து ஏன்னா ஒரு 8th படிக்கிற பையன் வந்து அவனுக்கு எப்படி தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த கட்சி பற்றி அவனுக்கு எப்படி தெரியும், அவன் எப்படி அந்த மாதிரி வீடியோ ஸ்டோரிஸ் அதெல்லாம் போடலாம்.
ஸோ நான் வந்து அவன்கிட்ட கேட்டதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க, நான் அதெல்லாம் நான் வைக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஸோ அதே மாதிரி அவன் ஸ்கூல் கேங்ஸ் பசங்க வைக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஸ்கூல் கேங்ஸ்குள்ளேயே வந்து இது சுற்றிட்டு இருக்கு இந்த விஷயங்கள். ஓகேவா, நீ இந்த கட்சி அந்த கட்சியான்னு சொல்லி. ஸோ நான் இது வந்து எனக்கு பர்சனலாக நடந்தது. நான் பார்பர் ஷாப்க்கு போய் முடிவெற்ற கடைக்கு போனால் எங்கிட்ட கேட்குறீங்கன்னா தெரியுங்க, இந்த கட்சி அந்த உங்கள் காலேஜில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து அங்கே வேறு விஷயத்துக்கு போனேன். ஓகேங்களா, ஸோ நாங்கள் போன விஷயம் வேறு, நாங்கள் கொண்டு ஒரு திணிக்கிற விஷயம் வேறையாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இது வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே எதுக்கு அந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ அதான் இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா எஜுகேஷனுக்குள்ளே வந்து பாலிடிக்ஸ் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ அதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஸோ இன்ட்ரோவே வந்து இவ்வளோ பெருசாக போகுதுன்னா அப்போ வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணதை வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிச்சு. ஸோ அதை வந்து அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிளியராக யோசிக்கணும். ஸோ அதாவது எப்பயாச்சும் யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஸோ ஏன் வந்து 18 வயசால தான் வந்து ஓட்டு போடணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் 18 years இஸ் எலிஜிபிள் ஃபார் மெனி திங்ஸ். ஸோ ஒரு சொசைட்டியில் பண்ணுறதுக்கு ஒரு 18 வயசு ஆகிட்டா இண்டிபெண்ட்டாக வந்து பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் ஏன் இருக்குன்னு சொல்லி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ பிகாஸ் அந்த 18 வயசுன்றது ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரோ இல்லை ரேண்டமாக வச்ச நம்பர் இல்லை, அது சைக்காலஜியாக வச்ச நம்பர். ஏன்னா சைக்காலஜி படி ஒரு 18 வயசு ஆகிற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து ஒரு ஹியூமனுக்கு கான்சியஸ்னஸ், அவன் சுயமாக சிந்திச்சு எடுக்கிற முடிவுகளுக்கு எல்லாமே வந்து அவனுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து பில்ட் பண்ணும் அவனோட பிரெயினை. ஸோ ஒரு 18 வயசு ஆகிற அந்த ஸ்டேஜில் தான் வந்து ஒரு சுயமாக சிந்திச்சு அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி அவன் கற்றுக்கிட்டு ஸோ அவனாக வந்து சிந்திச்சு போகிறதுக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான ஸ்டேஜ் அந்த 18 வயசு. ஸோ அதனால தான் வந்து அந்த ஓட் போடுற உரிமையை வந்து 18 வயசு கிட்ட வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓட்டிங் போடுறதுன்னு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஓட் வந்து எந்த இதை வேணாலும் மாற்றும், தலையெழுத்து மாற்றும். ஸோ இதுக்கு வந்து நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கட்சி இருக்குது, ஒரு சைடு நல்லவங்க ஒரு சைடு கெட்டவங்க இருக்காங்க. ஸோ 2 பேத்துக்கும் வந்து ஈக்குவலாக வந்து ஓட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி ஓட் போடணும்னு சொல்லி உங்களோட ஒரு ஓட்டு வந்து என்ன சேஞ்ச் பண்ணும், அந்த பீரியட் வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து கான்சியஸ்னஸாக ஸோ உங்களோட இது ஒப்பீனியனை வச்சு ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களை படிக்க யோசிச்சு போடணும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதை வந்து அந்த ஒரு 18 வயசு வந்து கொண்டு வருது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பயாச்சும் வச்சுருக்கீங்களா, இந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஏன் வந்து இந்த சோஷியல் சயின்ஸ் நமக்கு வருதுன்னு சொல்லி. ஏன்னா இந்த சோஷியல் சயின்ஸில் வந்து நமக்கு 18 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து சொல்லித்தராங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து அதை பற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தராங்க. சோஷியல் சயின்ஸில் வந்து ஹிஸ்ட்ரி வரும். ஸோ ஹிஸ்ட்ரிஸில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் தான் வரும். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் நிறைய பாலிடிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸு, ரைட்ஸு, ஸோ இந்த பற்றியெல்லாம் வந்து வரும். ஏன்னா ஒரு 18 வயசுக்கு முன்னாடியே வந்து அவனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அவன் வந்து அது எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ அப்படி எக்ஸ்போஸ் ஆனால் தான் அவன் வந்து 18 வயசுக்கு அப்புறமா வந்து அனலைஸ் பண்ணி அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த என்விரான்மெண்ட்டை ஓட்டு போடுவான். ஸோ வந்து அவன் கரெக்டாக ஒரு லீடரை சூஸ் பண்ணுவான்னு சொல்லி தான் வந்து அந்த 18 வயசை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இது பார்த்தீங்கன்னா ஒரு 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு கட்சியை டீஃபேம் பண்ணுறான். ஸோ விச் இஸ் யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு அந்த 8வது படிக்கிற வயசில் அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஒரு பையன் ஸ்கேம் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாரும் தூக்கி வச்சு ஆடினாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பையன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த பையனும் பொலிட்டிக்கலாக வந்து ஒரு இது பண்ணான். ஓகேங்களா, நான் இந்த கட்சி இருக்கேன், ஸோ இந்த இவரை பார்க்க போகிறேன்னு சொல்லி அவனும் வந்து அந்த ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ நம்ம அந்த கட்சி தப்பு சொல்லலை, அந்த கட்சி லீடர் தப்பு சொல்லலை. ஸோ நம்ம வந்து அந்த கட்சி பற்றி சொல்லலை, அந்த பையனுக்கு வந்து அந்த ஒரு இதை கொடுத்தது யார்? ஸோ இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா தம்பி நான் உன்னை பார்த்தப்பா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஓகேங்களா, ஸோ விச் இஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஸோ அந்த பையனுக்கு பின்னாடி அந்த பையன் வந்து அந்த ஐடென்டிட்டிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வச்சு அவன் ஃபேம் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து தான் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸோ ஏஜில் வந்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு மட்டும்தான் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி அவங்க ஃபேம் ஆகுறதோ இல்லை அந்த ஐடென்டிட்டி பின்னாடி நுழையிறது வந்து நான் தப்பாக நினைக்கிறேன். ஸோ அந்த ஏஜுக்கு வந்து அவங்களுக்கு அது புரியாது, அவங்க ஏதாவது விஷயத்தை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அவங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்க ஏதாச்சும் பெரியவங்க வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நீ வந்து இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அதை பற்றி சொல்லித்தரலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் சொல்லி சின்ன வயசுலேருந்து சொல்லித்தரலாம். ஆனால் வந்து அதை அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரணுமோ அந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்லித்தரணும். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து இப்போதான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் வந்து மனுஷங்களாம் வந்து கூட்டமாக போய் வேட்டையாடும் போது வந்து ஒருத்தரோட பேச்சு வந்து லீடர் பேச்சு கேட்டு அவங்க வந்து ஆர்கனைஸாக போகணும்னு சொல்லி அப்போ வந்து அந்த ஒரு பாலிடிக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த லீடர்ஷிப் இருந்துச்சு. ஸோ அது போக வந்து கிங்டம் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ கிங்ஸ் வந்து ஆட்சி ஆகுறது. ஸோ அந்த கிங்ஸ் ஆட்சியில் வந்து
வாரிசாக வந்து ஆரம்பிச்சோம். இப்போ ஒரு கிங் இறந்துட்டாங்கன்னா அவங்க பையனே வந்து அவங்க குடும்பத்துலேருந்தே ஒருத்தவங்க வந்து ஆள் இருக்காங்க. ஸோ அது போய் டெமோக்ராட்டிக்காக ஸோ வந்து யாராக இருந்தாலுமே வந்து பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துச்சு. ஸோ பீப்புள் எப்போ ஆர்கனைஸாக எப்போ வந்து மாடர்ன் டேஸ்க்கு யாராக வளர்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த டெமோக்ராட்டிக் ஓட்டிங் சிஸ்டம் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்மே வந்து வளர்ந்துச்சு. விச் இஸ் குட் இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் வந்து அவனும் வந்து இந்த ஓட்டிங்ஸில் கலந்துக்கிட்டு அவனும் வந்து இந்த இதில் எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு அவனும் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ இது வந்து த பெஸ்ட் திங் இப்போ இந்த டெவலப்மெண்ட்டில். ஸோ இப்போ வந்து இது போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து எஜுகேஷனில் எப்படி வந்து ஒரு தாக்கத்தை இன்ஃப்ளூயன்ஸை கொடுத்துச்சுன்னா இதுக்கு ஒரு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த கால 90s அடால்ஃப் ஹிட்லர். ஸோ ஹிட்லர் தெரியும்ல. ஸோ அவர் வந்து ஆட்சிக்கு வந்தபோது வந்து அவர் நாட் ஓன்லி வந்து கொலனைசேஷன்ஸ் மக்களை வந்து மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். எப்படின்னா அவங்க சைடு இருக்கிற அந்த கம்யூனிட்டியை பற்றி மட்டும் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மொத்தமாக மாற்றினாரு. விச் மீன்ஸ் அவங்க கம்யூனிட்டியை பற்றி மட்டுமே வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸை படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே படித்தாங்க. ஸோ மற்ற இதர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க கம்யூனிட்டி பற்றி சொல்லி கொடுத்து ஸோ அந்த ஒரு நேஷனாலிட்டியை வந்து தூண்டுறாங்க. ஸோ இது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இது பேடாகவும் போய் முடியும். ஏன்னா அவங்க இது மட்டும் படிக்காமல் மற்ற இது எக்ஸ்போஸ் ஆகாமல் ஸோ ஒரு கூட்டுக்குள்ளேயே வந்து வாழ்கிற மாதிரி தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பழமொழி இருக்கும்ல. ஸோ கிணத்துக்குள்ளே வாழ்கிற தவளை மாதிரி. ஸோ அந்த மாதிரியே வந்து அவங்கள வந்து அடைப்பட்ட மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து அது மட்டுமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரியில் வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமை மாற்றினால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் ஸோ ஒரு ஒரு சைல்டாகவே இருந்தாங்க. ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நெஸ்ட்லேயே வந்து வாழ்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ் வந்து எப்பயுமே வந்து கரண்ட் சுச்சுவேஷன் வந்து மாற்றும். பாலிடிக்ஸ்க்கு வந்து அந்த பவர் இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷன்ஸை கரண்ட் ஒரு ஸ்டேட்டை வந்து மாற்றுறதுக்கு வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து பவர் இருக்குது. ஆனால் எஜுகேஷன் வந்து அப்படி இல்லை. ஸோ எஜுகேஷன் இப்போ இருக்குது நான் நினச்சிட்டு எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஸோ இப்போ வந்து நான் படித்தா வந்து டக்குன்னு வேலை கிடைக்கணும், நான் வேலை கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் படிக்கிறேன், சம்பாதிக்கணும் தான் படிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து நாட். ஸோ எஜுகேஷன் வந்து அதுக்காக மட்டும் இல்லை. நீங்கள் வந்து எதுக்கு படிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் கற்றுக்காக மட்டும்தான். ஸோ அதாவது நாம் இப்போ எஜுகேஷன் மூலமாக நம்ம ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் வந்து காசு சம்பாதிக்கணும் தான். ஆனால் அது நான் படித்த காசு அதுக்காக மட்டுமே கிடையாமல் நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னா அது மூலயமா வந்து நீங்கள் பேசிக்ஸை மட்டும்தான் கற்றுக்கிறீங்க. நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக வந்து சோலாக வந்து படிக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு சப்ஜெக்டை எப்பயுமே வந்து பேசிக்காக தான் படிப்பீங்க. அந்த பேசிக்ஸ் வச்சுக்கிட்டு நீங்களாக நாலேஜை கெயின் பண்ணிக்கிறீங்க. அந்த நாலேஜ் கெயின் பண்ணி நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய அந்த மணியோ இல்லை எப்படி சம்திங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எஜுகேஷன் அதுக்கு ரொம்பவும் பேசிக்கான திங் எந்த விஷயமா இருக்கணும். ஸோ அதனால் எஜுகேஷன் வந்து தலைமுறையை வந்து நமக்கு வந்து அதை வந்து ஷேப் பண்ணும். ஆனால் பாலிடிக்ஸ் வந்து இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனை வந்து ஷேப் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பாலிடிக்ஸ் வந்து எஜுகேஷனுக்குள்ளே வரக்கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஏதாச்சும் ஒரு கட்சி வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கட்சியை பற்றி மட்டும்தான் படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இதை போட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றினா எஜுகேஷன் சிஸ்டம் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் திங்கை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எஜுகேஷனுக்குள்ளே வந்து இந்த பாலிடிக்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அண்ட் இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து அப்படி இல்லை, நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். ஸோ அதாவது இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து அப்படி இல்லை. எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, யாராக இருந்தாலும் நான் பர்டிகுலராக யாருமே சொல்லுறது. ஓகேங்களா, ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிறது வந்து வெரி குட். ஆனால் வந்து நான் எதுக்கு அப்படி சொன்னேன் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. ஸோ அதனால வந்து நான் வந்து அதை வந்து இங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, அண்ட் ஏன்னா இந்த சோஷியல் மீடியாஸ்குள்ளே வந்து அந்த இது என்ன சொல்கிறது சோஷியல் மீடியாஸ்குள்ளே வந்து பாலிடிக்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸ்டூடெண்ட்ஸாக. ஸோ வந்து கண்மூடித்தனமாக வந்து ஒரு விஷயத்தை நம்ப வச்சு ஒருத்தவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ண வைக்குது. ஸோ இப்போ இன்னொரு விஷயத்த மெயினாக விஷயம் பார்க்கணும், ஃபாலோவர்ஸ் வர்சஸ் ஃபேன். ஸோ இந்த விஷயம் வந்து இதுதான் வந்து த கோர் பார்ட் ஆஃப் த இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு ஃபேனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாலோவர்னால் யார், தொண்டன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லீடர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த லீடர்ஸ் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் அவங்க வந்து அதை எதிர்த்து கேட்பாங்க. அவங்க லீடர்ஸ் சொல்கிற மொத்த விஷயத்தையும் வந்து அவங்க கண்மூடித்தனமாக நம்ப மாட்டாங்க. அவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க, அவங்க சுய கருத்தை யோசிப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே வந்து கேட்பாங்க. பட் அவங்க டிஃபெண்ட் பண்ணாமல் ஆர்கியூ பண்ணாமல் அது என்ன நல்லா இருக்கோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை வந்து விட்டுட்டு ஸோ அது மட்டுமே தப்பு ஏதாச்சும் இருந்தால் எதிர்த்து கேட்பாங்க. ஈவன் அது அவங்க மேலே இருந்தாலுமே. ஆனால் இது ஃபேன் பேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தப்பு சரி எதுவுமே இல்லை.
அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அதை செய்வாங்க. ஆர்கியூ பண்ணாலுமே வந்து அந்த ஆர்கியூமெண்ட் வந்து அவங்க விட்டு விலக தான் பார்ப்பாங்க, டிஃபெண்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்திருக்கு. ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ். ஸோ இது தப்புன்னு சொன்னால் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அவங்க வந்து அந்த தப்பை வந்து உணர மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு தான் விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசவும் பயப்படுறாங்க. ஸோ வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அண்ட் அவங்க வந்து அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீ எப்படி சொல்லலாம்? ஸோ அவங்க வந்து ஒரு இதை எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு லீடர், குட் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வைக்கிற ஆர்கியூமெண்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணி ஈவன் அது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து இந்த தப்பை வந்து கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். அதுதான் வந்து ஒரு குட் லீடருக்கான ஒரு இது. ஆனால் நீங்கள் வந்து லீடர்ஸை சொல்ல அவங்க ஃபேன்ஸே வந்து ஸோ ஈவன் சோ கால் ஃபேன்ஸை சொல்லுவாங்களே, ஸோ இந்த சோ கால் ஃபேன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புரியாமல் வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணி மற்றவங்க வந்து அபியூசிவாக போய் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சோஷியல் மீடியாஸில் கமெண்ட் செக்ஷனில் ஆகட்டும், பர்சனல் டிஎம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது யாரும் வந்து வெளியே சொல்கிறது இல்லை, ஆனால் இதான் வந்து உண்மையாக நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து பேச பயப்படுறாங்க இதை பற்றின விஷயங்களை. ஸோ நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஈவன் வந்து இப்போ கூட நான் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு கில்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சேஃப் கேம் ஆன மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஆனால் நான் வந்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஸோ என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறது, ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பாலிடிக்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அது தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன் இன்வால்வ் ஆகணும்னு நான் சொல்கிறேன்னா அவங்க வந்து அதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. ஸோ தெரியாமல் வந்து அவங்க ஏன் இன்வால்வ் ஆகணும் தான். ஸோ நான் வந்து ஏன்னு சொல்கிறேன்னா அந்த 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஒரு நாலேஜ் எப்படி வந்துச்சு. ஸோ அவன் வந்து டிஃபெண்ட் பண்ணுறான், அபியூசிவாக போய் திட்டிகிட்டு இருக்கான் எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்லையும். ஸோ அது ஏன் எப்படி? ஸோ அப்படி அதை பற்றி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டால் அவன் வந்து அரகண்டாக வந்து ஃபீல் பண்ணுறான், அரகண்டாக வந்து அவன் வந்து நடந்துக்கிறான். ஸோ ஓகேங்களா? ஸோ ஏன் அந்த மாதிரி அவனுக்கு தள்ளுறது யாரு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ வந்து அவன் மேலே மட்டும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவனை வந்து அது வந்து தப்பாக வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதை கூப்பிட்டு போயிடும். நான் வந்து பாலிடிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்து இறங்க வேணான்னு சொல்லலை. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரணும். ஸோ அவங்க வந்து அதை வந்து கற்றுக்கிட்டு பேசிக்ஸை கற்றுக்கிட்டு வந்தால் ஐ திங்க் அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா எஜுகேஷனுக்குள்ளே பாலிடிக்ஸ் வரக்கூடாது, ஆனால் பாலிடிக்ஸ்குள்ளே எஜுகேஷன் கண்டிப்பாக வரணும். ஏன்னா அது இன்னும் இந்த ஃப்யூச்சரை வந்து ஷேப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து என்னோட கருத்து. நான் வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து நீங்கள் இப்படி ரீல்ஸ் ஏன் போடுறீங்க, ஏன் இப்பெல்லாம் போடக்கூடாது, நான் போடலான்னு சொல்லவே இல்லை. நான் ஒன்றே தான் சொல்லுவேன், யோசிங்க. ஸோ நமக்கு இப்போ ஏன் நம்ம பண்ணுறோம்? ஏன்னா வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்களா சுயமாக சிந்திச்சு போகிறாங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவன் ஃப்ரெண்டு அவனை டேக் பண்ணுறான், இவனும் அவனை டேக் பண்ணுறான். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ பேசிக் இதுதான். என் ஃப்ரெண்டு போடுறான், அப்போ நானும் அதே மாதிரி போட்டால் அவனுக்குள்ளே வந்து நானும் வந்து அந்த ஐடென்டிட்டிக்குள்ளே வந்துடலாம். ஸோ நான் ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். பட் அது கண்டிப்பாக சேஃபே கிடையாது. ஸோ நீ வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணால் போதும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எனக்கு தோண விஷயம் தான் சொன்னேன். அந்த இந்த வீடியோவில் வந்து நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ஸ் ஆர் ஓப்பன், நீங்கள் வந்து சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து நான் வந்து கரெக்டாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு தோணின விஷயங்களை வந்து நான் வந்து சொன்னேன். அண்ட் இந்த விஷயத்தில் வந்து ஏதாச்சும் நான் வந்து சோர்சஸ் வந்து தப்பாக சொல்லியிருந்தாலும் வந்து சாரி. ஸோ நான் வந்து அது வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நானும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்து வந்து சொல்லுங்கள்.